ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருக்கும், சிரிக்க மாட்டாது. படத்துலேயும் எங்களை சிரிக்கவே விடலை. இந்த இடத்துல ரைட்டாக அவருக்கு தெரியாமல் நான் சிரித்தேன். அது சார் என்ன ஃபோட்டோ சிரிக்கிறீங்க சார், ஃபோட்டோவுக்கு நாளைக்கு அவருக்கு ப்ரொடியூசருக்கு தேவைப்படுமே அப்படின்னு நினச்சி உங்களுக்காக நான் அதெல்லாம் விட்டு வச்சுருக்கேன். நீங்கள் போடுறீங்க சிரிச்சு போஸ்டர்லாம், அது உங்களை நினச்சி ப்ரொடியூசரை நினச்சி நான் பண்ணல. நீங்கள் போஸ்ட்டு கேட்பீங்க, எங்கே சார் முதல் நாள் போஸ்ட் போடணும், சிரித்த மாதிரியே இல்லை. அதே மாதிரி அந்த ஒரு ஃபோட்டோ நாங்கள் நின்றுட்டு சிரிச்சிருப்பேன், அதை எடுங்க, அங்கே நிறையா சிரிச்சு வச்சுருப்பேன் அப்படின்ட்டு தான் இருக்கும். ஃபோட்டோ சிரிப்பேன் சார், சிரிக்கக்கூடாது, சிரிக்காமல் எடுங்க, அப்படி திரும்பும்போது அப்படி சிரிச்சுங்க எடுத்துட்டு இதெல்லாம் பப்ளிசிட்டிக்கு யூஸ் ஆக வச்சுக்கூடாது, சிரிச்ச மாதிரி முதல் போடும்போது போட்டிருந்தா அப்படின்னு தான் இருக்கும். அதே மாதிரி தான் லிஜோ சிரிச்ச மாதிரி ஒன்று இருந்தது. அப்போ லிஜோட்ட கேட்டேன், நீங்கள் டைரக்டருக்கு தெரியாமல் தான் அந்த சிரிச்சா அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு. ஸோ அப்படி தான் அது நடந்தது. ஸோ அவரோட அந்த அந்த கன்சீவ் பண்ண ஒரு விஷயம், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் அது வேதனைகள் இருக்கும், இப்படி தான் இருக்குன்றத அழகாக அந்த சிறைச்சாலையில் எப்படி இருந்து எப்படி இது பண்ணாங்களோ அது நிஜமாகவே நாங்கள் ஒவ்வொரு அடியும் நிஜமாகவே விழுந்தது. கையெல்லாம் உடஞ்சது, ஒருத்தன் அடிக்க தெரியாமல் அடித்தேன், கையெல்லாம் உடைச்சாங்க. கத்துறேன், ஐயோ ஐயோன்னு கத்துறேன், சூப்பராக நடிக்கிறாரு. அதே கையில் நான் சொன்னேன், இந்த கையில் எனக்கு ஏற்கனவே அடிபட்டுருக்கு, நான் வந்து இங்கே அடிக்காத, இங்கே எங்கே வேணால் அடி, தலையில் தூங்க விட்டாங்க. அடிக்கும்போதே நான் கத்துறேன், ஆன்னு கத்துறேன். யாரும் ஒருத்தரும் வரவே இல்லை. சார் பயங்கரமாக அடிக்கிறார், தந்துரும் பண்ணுங்க, கட்டுங்க அப்படின்ட்டு நிஜமாக விழுந்துச்சுன்னா அப்புறம் தான் எல்லாம் இது பண்ணாங்க. ஏன்னா ஃபைட்டர் அடிக்கும்போது கரெக்டாக அடித்தார், அவர் நடித்த ஒருத்தர் அவர் தவறாக இது பண்ணார். ஸோ அதெல்லாம் மீறி தான் வந்திருக்கோம் நாங்கள். அது சிறப்பாக இருக்கிறது. ரொம்ப நன்றி. இந்த படத்தை நாங்கள் ரொம்ப சொல்லக்கூடாது, இது இப்படி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் அதை விமர்சனம் பண்ணி எப்படி வந்திருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்லுங்க. டூ ஈவெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும், அப்படி தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதனால தான் அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னார். அப்புறம் இதில் நான் வந்து மறுபடியும் ஸ்ரீலங்கன் பாஷை பேசியிருக்கேன், என்ன அடுத்தடுத்து பண்ணுறீங்க, என்ன அடுத்தடுத்து ஈழத்தமிழில் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுவும் தமிழ் தானே, அது என்னோட தமிழ் தானே, அதை நான் பேசுறது என்ன. 4 படம் 5 படம் வந்தாலும் அதே இதில் நான் 10 படம் பண்ணாலும் அது பண்ணுவேன், அது தமிழ் படம் தான், நான் தமிழ் தான் பேசுகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த தமிழ் இதுதான் முன்னாடி பண்ணோம், டூரிஸ்ட் அவனுக்கு முன்னாடி பண்ண படம் தான் ஃப்ரீடம். அது பல தாமதங்களாகி அது வெற்றிகரமாக அவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறதே ஒரு வெற்றி தான், தேட்டருக்கு கொண்டு வந்தது. அது எனக்கு ஸ்ரீலங்கன் பாஷை இங்கே பேசினதான் நான் டூரிஸ்ட் அவனுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக ஆச்சு. அந்த அம்மா தான் நான் நிறைய பேட்டியில் சொன்னேன், இன்றைக்கி கற்றுக் கொடுத்த ஆசிரியரை மறக்கூடாது, அந்த அம்மா நான் இன்றைக்கி மறக்க மாட்டேன். எனக்கு ஸ்ரீலங்கா அவங்க தான் இல்லைங்கம்மா, அவங்க தான் எனக்கு எல்லா இன்டர்வியூ சொல்லுவேன். மகேஸ்வரி அம்மாவை, அம்மா அவங்க தான் எனக்கு வந்து ஸ்ரீலங்கன் பாஷை நல்லா படுத்தி எடுத்துட்டேன். அது வேறு சில விஷயம் அவங்கள்ட்ட கேட்பேன், இது கரெக்டாங்களோ அப்படின்லாம் கேட்பேன் நான். இல்லை நீங்கள் ரொம்ப எழுத்தெல்லாம் பேசுவாங்க, அப்படிலாம் பேச மாட்டாங்க அப்படின்றத நார்மலாக அப்படிலாம் பேச முடியாது, இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வாங்கம்மா, நீங்கள் நேரம் வாங்கம்மா, வாங்க உங்களை ப்ராடக்ட் வாங்க. யாரா ஒரு அம்மான்னு இருக்கு, அந்த அம்மா அவங்க அப்படியே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க டீச்சர். அவங்க நிறையா நாங்கள் இது பண்ணிக்கிறோம். நன்றிம்மா, எங்களுக்கு 2 படத்துக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு. நீங்கள் அடுத்தடுத்து படங்களும் வாங்க. அவங்களுக்கு நான் பிஸி ஆகிக்கிட்டேன் நான். என்னென்னா இப்போ ஸ்ரீலங்கன் இந்த ஈழத்தமிழ் பேசுகிற படங்கள்லாம் வெற்றி அடையுது. ஏன்னா சுலபமாக ஈழத்தமிழ் பேசுகிற படங்கள் அவ்வளோவா வெளிவரதே கஷ்டம். அதுவும் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம். அதை பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட்லாம் இருந்தது. இந்த படங்கள் யாரை பார்க்க மாட்டாங்கன்றது. ஆனால் உலகத்தமிழர்கள் எல்லாமே அதை பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருந்தது. அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றது இருந்தது. ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் தான். அந்த கான்ட்ரவர்சியை நம்ம வந்து அதை தணிக்கை குழுவில் இதாகாமல் பார்த்துக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி தான் 2 படமே எடுத்தாங்க. இதெல்லாம் கான்ட்ரவர்சியானாங்க, நான் நடிக்கிறதுனால கண்டிப்பாக கான்ட்ரவர்சியாக இருக்காது அப்படின்றத நான் உத்தரவாதம் கொடுத்துறேன். அப்படிலாம் எதுவுமே வராது. அவர் ஏற்கனவே பட்டனால சிவா சார் ஏற்கனவே ஒரு படம் பண்ணி நிறையா செஞ்சார். அதனால் இந்த படம் எப்படி செஞ்சாராகாமல் கரெக்டாக என்ன எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எந்த விஷயத்த சொல்லணுன்ற ஒரு விஷயத்த சிவா சார் அந்த படத்தில் சத்ய சிவா அழகாக அதை என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து எந்த அரசியல் பேசப்படுவதில்லை, எந்த அரசியலையும் யாரையும் கான்ட்ரவர்சியாக தாக்கி இந்த படம் பேசாது. ஆனால் மனிதர்கள் ஒரு இனத்தோட வலியையும் வேதனையும் சொல்லப்போகுது. அதுதான் அந்த படம். அவங்களுடைய வலி வேதனை, அவங்க எப்படி அதில் வந்து வெளியே வர்றாங்க, அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சதா அப்படின்ற ஒரு விஷயம். சுதந்திரம்ன்றது வந்து சொந்த மண்ணில், சொந்த நாட்டில், சொந்த மக்களோடு வாழ்கிறது தான் சுதந்திரம்.
அந்த சுதந்திரம் இல்லாமல் வெளியூர்களையும் வெளிநாடுகளையும் வாழ்கிற அவங்களுக்கு இந்த படத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கட்டும், அந்த ஃப்ரீடம் கிடைக்கட்டும் கேட்டு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.